ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வ்ளாகில் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்னென்னா, நாங்கள் ஒரு பெட்டு வளர்க்குறோம், ஒரு கேட்டு. அதை ஒரு ஸ்டோரியாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சென்னையில் படிச்சிட்ருக்கேன் காலேஜு. கோயம்புத்தூரில் எங்கள் பாட்டி வீடு இருக்குது. பாட்டியை நாங்கள் ஆச்சின்னு சொல்லுவோம், அம்மாவோட அம்மா. அவங்க பூனை வளர்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு 4 months பேபி. அதை குட்டியாக அது இருந்ததுலேருந்தே அது வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வாட்ஸ்அப்பில் ஆட்சி அனுப்பிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சிரிச்சிட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் வரும்போது அது கூட ஜாலியாக விளாண்டுட்டு அப்படி இருப்பேன். இப்போ ஆச்சி ஊருக்கு போகிறாங்க, திருச்செந்தூர் போகிறாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட்காக போகிறாங்க. அவங்க காலுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு. இப்போ ரீசண்டாக நான் 3 days கோயம்புத்தூர் வந்திருந்தேன் ஆச்சி வீட்டுக்கு. அப்புறம் நான் தருமபுரி போயிடுவேன் எங்கள் வீட்டுக்கு. ஆச்சி ஊருக்கு போகிறாங்க. அப்போ அதை கூட்டிகிட்டு ட்ரெயின்லாம் போக முடியாது. எங்கள் யார்ட்டையாவது பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனோம். அதனால எங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தோம். ஸோ இப்போ தான் நான் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். நாங்கள் எங்கள் பூனையை ஒரு பேக் இருந்துச்சு, அதுக்குள்ளே அதை போட்டு 2 பால் போட்டு ஜிப்பை மூடிட்டு வண்டியில் வச்சுட்டு நாங்கள் போய் விட்டுட்டு வந்தோம். ஜிப்பை ஓப்பன் பண்ணி வீட்டில் விட்ட உடனே அது ரொம்ப ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்குறதுக்கு எனக்கு மனசு ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு. அதை கூடயே வச்சுக்கலாம், நம்ம ஊருக்கே போகலாங்கிற மாதிரிலாம் தோணிட்டு இருந்தது. என்னன்னே தெரியல, அது கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அங்கே சாப்பிட்றியா, ஏதாவது ஜூஸ் போடவான்லாம் ஆண்டி கேட்குறாங்க. அது எனக்கு எதுவுமே சொல்ல தோணலை. அப்புறம் அதை விட்டுட்டு ஒரு 2 weeksல ஆச்சி திரும்ப வந்துடுவாங்க. அப்புறம் அதை பார்த்துப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஆச்சி நார்மலாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஜாலியாக அப்படி இருந்தாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஃபோனை பார்க்குறேன். ஃபோனை பார்த்தாலும் மைண்டு ரொம்ப அதே நினச்சிட்டு இருந்தது. அது பயந்து அந்த சீன்ஸ்லாம் அப்படியே முன்னாடி போச்சு. அது என்னைய ரொம்ப அஃபெக்ட் பண்ண மாதிரி இருந்தது அந்த விஷயம். அந்த ஓவர்வெல்மிங்காக அந்த ஃபீலிங் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு தெரியல. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கா? எப்படி நீங்கள் இதை தாண்டி வந்தீங்க? அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு எனக்கு தோணுச்சு. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் தோணுச்சு. பெருசாக இதில் எந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு என்ன வேல்யூபிள்னு எனக்கு தெரில. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மைண்டு கொஞ்சம் காமாகுது. நல்ல விஷயமா நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, பெட்டை வளர்க்குறது, கேட்டா டாக், இது மிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்களும் உங்கள் தாட்ஸு ஃபீலிங்ஸை சொல்லுங்கள். உங்கள் திரும்ப இன்னொரு வீடியோவில் பார்க்க